அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியால் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய கிருபையினாலும் பலத்தினாலும் எங்க ஒவ்வொருவரையும் இடைக்கட்டி ஆசீர்வதிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொரிந்து பட்டணம்ன்றது அகாய தேசத்தோட தலைநகரம். இந்த கொரிந்து பட்டணத்துல பவுல் 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த கொரிந்து பட்டணத்துல 1.5 வருஷம் அங்க தங்கி இருந்தாரு. ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களோட வீட்டுல தங்கி இருந்து பிரசங்கம் பண்ணாரு. அவங்களும் கூடார தொழில் செய்தாங்க. பவுலும் கூடார தொழில் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து இங்க ஒரு சபையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் எபேசு பட்டணத்துக்கு பவுல் போயிட்டாரு. அந்த எபேசு பட்டணத்துல இருக்கும்போது இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபையை குறிச்சு கேள்விப்படுறாரு. குளோவேயால் அப்படின்ற அவளோட வீட்டுல இருக்கிற ஆட்கள் பவுல்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அங்க கொரிந்து சபையில பிரிவினை காணப்படுது, சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பவுல் இந்த கடிதத்தை எழுதி அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வை பவுல் சொல்றார். இது கிபி 54ல இருந்து 55 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 1வது அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். இந்த கடிதத்தை எழுதினது பவுல். அவரை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவங்க. தேவனுடைய சித்தத்தின்படி சுவிசேஷ ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட பவுல். இது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் பவுலை குறிச்சு பேசும்போது புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி அவர் அப்போஸ்தலர் ஆகியிருக்காரு. சகோதரனாகிய சொஸ்தேனியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொஸ்தேனி அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இவரை குறிச்சு வாசிக்கலாம். இவர் ஜெப ஆலய தலைவன். இவர் கொரிந்து பட்டணத்துல பவுல் இருந்து சுவிசேஷ அறிவிக்கும் போது இந்த யூதர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த யூதர்கள் எல்லாம் போய் கல்லியோன்ற அதிபதிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பவுல் எங்களோட மார்க்கத்துக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிபதி சொல்லிட்டான், இல்ல இதுல நான் தலையிட முடியாது, நீங்களே பாத்துக்கோங்க, இது உங்களுடைய வேதத்துக்கு அடுத்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அந்த நேரத்துல கிரேக்கர்கள் சொஸ்தெனேவை பிடிச்சி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அவர் பவுலோடு கூட அதுக்கப்புறம் இணைந்து ஊழியத்துல உறுதுணையா இருந்ததுனால இந்த கடிதம் எழுதும்போது அவர் பவுலோடு கூட இருந்தார். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்டவங்க, ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழும்படியா அப்படிப்பட்ட அந்த சபைக்கு, கொரிந்து சபைக்கு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
தேவனுடைய சபைக்கு, கொரிந்து பட்டணத்தில் இருக்க சபைக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது. எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவர் யார்? எங்களுக்கு ஆண்டவர் மாத்திரமல்ல, இந்த கடிதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். ரோமர் 10:13 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தொழுது கொள்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எப்பயுமே பவுல் ஒரு கடிதம் எழுதும்போது வாழ்த்துதலோடு தான் எழுதுவாரு. அந்த மாதிரி இந்த கடிதத்திலையும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு. கிருபையின் மூலம் ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் உள்ளத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யுது. அந்த கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் இந்த கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றத பார்க்கிறோம். எதுக்காக நன்றி சொல்றாருன்னா, அவங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. அந்த கிருபையினால என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. இயேசு கிறிஸ்து தான் பற்றிய சாட்சி என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரு. நம்மளுடைய தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை இலவசமா கொடுக்கிறாரு. அந்த சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உபதேசம், அறிவு மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டபடியா. உபதேசத்துல, அதாவது பேசுறதுல, ஆண்டவரை அறிகிற அறிவுல, எல்லாவற்றிலும் அவங்க சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த கொரிந்து சபையில இருக்க விசுவாசிகள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான தேவ கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த விசுவாசிகள், கொரிந்து பட்டணத்துல இருக்க விசுவாசிகளுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. வரங்கள்ல அவங்க எல்லாரும் ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆவது அதிகாரம் 19 25 வரைக்கும் வசனத்திலையும் அங்கேயும் சிருஷ்டியானது ஆவலுடன் காத்திருக்கிறது அவருடைய வருகைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அது மாதிரி இந்த கொரிந்து சபையும் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அவருடைய 2ஆம் வருகையிலே, அவர் நியாயாதிபதியா இருக்கும்போது நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம குற்றம் சாட்டப்படாம இருக்கணும்னா
கடைசி வரைக்கும் அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா நம்மளை சிறப்படுத்துறவர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாகிறதுக்கு அழைத்திருக்கிறார். ஒரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 3:20 நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இப்படிப்பட்ட அவரோடு ஐக்கியப்படுறதான் அவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. அது மாதிரி நம்மளும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறவங்களா இருக்கணும். அதற்காக நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரே காரியத்தை பேசணும். ஒரு சபை கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சபைக்கு புத்தி சொல்றாரு. என்னன்னா, ஒரே காரியத்தை எல்லாரும் பேசணும், பிரிவினை இருக்கக்கூடாது சபைக்குள்ள, ஏக மனசு ஏக யோசனை அப்படின்னு சொல்லியிருக்கு. சேம் மைண்ட் சேம் பர்பஸ் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்துல போட்டிருக்கு. ஒரே மனசோட செயல்படணும், எல்லாருக்கும் உள்ளேயும் ஏக யோசனை காணப்படணும், அதுக்கு சீர் பொருந்துறவங்களா இருக்கணும், சீர் பொருந்த வேண்டும். அந்த இதெல்லாம் எது பிரிவினையா இருக்கோ அதெல்லாம் சரி செய்து ஒரு மனம் காணப்படணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கொரிந்து சபையை பார்த்து புத்தி சொல்றத பாக்குறோம். இப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இந்த கடிதத்தை பவுல் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட, அவரால் அழைக்கப்பட்ட, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் எழுதுறாரு. பவுல் முதல்ல இந்த கொரிந்து சபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லா உபதேசத்திலையும் அறிவிலையும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவங்களுக்குள்ள ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எல்லாவற்றிலையும் சம்பூரணம் உள்ளவர்களா இருக்காங்க. இதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. அதை நினைச்சு அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. இந்த கொரிந்து சபை மக்கள் ஆண்டவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல குற்றம் சாட்டப்படாம இருக்கணும்னா கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கணும் விசுவாசத்துல. அப்படி கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்குள்ள பிரிவினை காணப்படக்கூடாது, ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனசும் ஏக சிந்தனையும் யோசனையும் உங்களிடத்துல காணப்படணும், சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து ஒரு மனம் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து சபைக்கு பவுல் புத்தி சொல்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர், உமோடு ஐக்கியமாய் இருக்கும்படியா எங்களை தெரிந்தெடுத்துகிறீர். அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நிற்கும் போது நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் கடைசி பரியந்தமும் விசுவாசத்துல நிலைத்திருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை சீர்படுத்தட்டும். ஆண்டவரே, அந்த வருகை நாளுக்கென்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமாக்கப்பட கிருபை செய்யுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற
ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய எங்களை பலப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். God bless you.